திருச்சிட்டம்பலம் ஞாலமின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எமாதிய ஜவஹர் ப்ளஸ் ஆன்மீக பக்த கொடிகளுக்கு அடியினுடைய வணக்கங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீக அலசலில் ஒவ்வொரு நாளைக்கும் இறைவனுடைய தத்துவங்களையும் நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக அலசலை பார்த்துட்டு இருக்கோம். இது மக்களுக்கு பயன்படுகின்ற பொழுது தான் நமக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இது நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தினந்தோறும் 7 மணி ஆச்சுன்னா ஜவஹர் ப்ளஸில் ஆன்மீக அலசில் 7 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பார்க்கணும். சரி அன்பர்களே, இப்போ நம்ம விளக்கு பற்றி நம்ம பார்த்தோம். நேற்றைய பொழுது பார்த்தீங்கன்னா விளக்கு பற்றி பார்த்தோம். நம்ம கண்ணுக்கு என்னென்ன விளக்கெல்லாம் தெரியுது, என்ன விளக்கில் அதை பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த விளக்கில் எந்தெந்த எண்ணெயெலாம் ஊற்றணும், எந்த திரி போட்டால் நன்மை நடக்கும், மேற்கொண்டு அந்த விளக்கனுடைய தத்துவம்னா என்ன, அடிப்பாகத்துக்கு என்ன தத்துவம், நடுப்பாகத்துக்கு என்ன தத்துவம், மேல் பகுதிக்கு என்ன தத்துவம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு எந்த எண்ணெயை ஊற்றி வழிபாடு பண்ணிண்டா அந்த பலன் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பார்த்துட்டோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சில விளக்கு பற்றி இருக்கக்கூடிய பூஜையுடைய தத்துவங்களும் சின்ன குறிப்புகளாக பார்த்தோம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஆன்மீக அலசல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த விளக்கு பற்றி மக்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. அந்த சந்தேகங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அடியனுக்கு அறிந்த வகையில் தீர்த்து வைக்கலான்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சில பேர் தொடர் கொண்டு கேட்குறாங்க, சுவாமி விளக்கு பற்றி பேசுனீங்க, நன்னா பேசுனீங்க, இந்த விஷயத்தில் இது நீங்கள் இது கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுனாங்க. அதை அவங்க மக்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல திரி போட்டு விளக்கு ஏற்றணுமா, இல்லை முதல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, விளக்கு ஏற்றினாலே பிரதிபலிக்கும் சொல்லக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் ஊற்றணுமா, இல்லை எண்ணெய் ஊற்றின்ட்டு தான் திரி ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் சற்று குழப்பிக்க வேண்டாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணெய் ஊற்றின்ட்டு திரி நினச்சிட்டு உங்களுக்கு விளக்கு ஏற்றினா அது சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க, அதுதான் சிறப்பு அப்படின்ட்டு திட்டத்தட்ட ஒரு நிறைய அனுபவசாலி அன்பர்களாக சொல்லுவாங்க. அதனால் எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விளக்கு பார்க்கும் பொழுது எந்த திசையை பார்த்து ஏற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் தெற்கு பார்த்த மாதிரி விளக்கு வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம சிந்திக்கும் நண்பர்களே, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வடக்கு பார்த்துருக்கக்கூடிய நாய்மார்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த வடக்கு பார்த்துருக்கக்கூடிய நாய்மார்கள் நீங்கள் விளக்கு ஏற்றுனா தெற்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்தமாக இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு நீங்கள் விளக்கு ஏற்றணும்னா அந்த அடுக்கு விளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ நமக்கு ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தெற்கு பக்கம் பார்த்தோமா விளக்கு ஏற்றக்கூடாதா சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்படியே முன்னமே சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றினாலும் நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இல்லக விளக்கது இழுகிடப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாயவே அப்படின்னு நமக்கு அப்பர் சுவாமி சொல்றாரு. ஸோ எந்த திசை பார்த்து விளக்கு ஏற்றினாலும் தெற்கு திசை பார்த்து மட்டும் விளக்கு ஏற்றாதீங்க, சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் விட்டுட்டு மற்றபடியில் விளக்கு ஏற்றுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் விளக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல விளக்கு வைக்கணும். ஒன்று நமக்கு உணவு தருகின்ற அக்னி பகவான். அக்னி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி அறையில் ஒரு விளக்கு நீங்கள் வைக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு உணவு சமைக்கணும் அப்படின்னா நெருப்பு தேவைப்படுது. அந்த நெருப்பு ஜோதிடமாக கூடிய இறைவன் தான். அதனால் அக்னி அதாவது சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரு விளக்கு எரியணும். அதனால் அது எப்படி அப்படின்னா விளக்கு எரிவது ரொம்ப ஒரு பலனை தரக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சாமியார் அதாவது பூஜை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது இன்னும் ரொம்ப பலனை தரும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம முன்னோர்களாக செய்த காரியம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் விளக்கு வைப்பாங்க. அது இன்னும் ரொம்ப விசேஷமானது. ஸோ இப்போ நம்ம எங்கே விளக்கு வைக்கணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்னின்னு சொல்லக்கூடிய சமையல் அறையில் ஒரு விளக்கு நீங்கள் எரிஞ்சு வெடிவிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கு வைக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வைக்கணும். இது ஏன் சாமி வாசலுக்கு வெளியே வைக்க சொல்றீங்க, காற்றுக்குள்ள அணையுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காற்றுக்கு நிச்சயமாக நீங்கள் வெளியில் வச்சு அணையும். அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு திரிக்கு 2 திரியாக போட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று
ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன, விளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப வழியை எண்ணெய் ஊற்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம், அந்த இடத்துல வந்து அந்த எண்ணெய் சிந்தி மற்றவாளுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் விளக்கு வந்து அரைவாசி எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி, கை விளக்கு ஏற்றினாலும் சரி, மண் விளக்கு ஏற்றினாலும் சரி, கோயிலுக்கு போய் விளக்கு ஏற்றும் போது தயவு செய்து ரொம்ப வழியை எண்ணெய் ஊற்றாதீங்க. அந்த ரொம்ப வழியை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வழிஞ்சு கீழே போகுது, ரொம்ப அனிச்சயமாக இருக்குது. ஸோ அதனால் விளக்கு வந்து ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழி எண்ணெய் ஊற்றாதீங்க, அரைவாசி எண்ணெய் ஊற்றுங்க. தேவைப்படும் போது அப்பப்போ ஊற்றிக்கலாம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க மக்கள், திரி வந்து எத்தனை திரி போட்டு ஏற்றலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பர்களே வந்து நமக்கு வந்து எண்ணெய் கணக்கு இருக்குது. எந்த எண்ணெய் ஊற்றினா விளக்குக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பலன் இருக்குது. எத்தனை முகத்தில் வந்து ஒரு முகம் எத்தனை என்ன பலன், 2 முகம் எத்தனை என்ன பலன், 3 முகம் எத்தனை என்ன பலன் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பலனுக்கான திரி எத்தனை திரி போட்டால் பலன் இருக்குது. இது வந்து இடம் சாஸ்திரத்தில் இடம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்ன ஒரு விஷயம் என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வெளியில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது காற்று பகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5 திரி போட்டு விளக்கு ஏற்றுவோம். அதாவது ஏக திரியிலேயே 5 திரி போட்டு விளக்கு ஏற்றுவோம். சில இதில் பார்த்தீங்கன்னா 2 திரி போடுவோம், 3 திரி போடுவோம், 4 திரி கூட போட்டு விளக்கு ஏற்றிருக்கோம். ஸோ அது விளக்கு திரியில் வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அன்பர்களே. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, விளக்கு வந்து நம்மளுடைய சில குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து இன்னைக்கு வந்து சுவாமி நம்ம வெளியில் போகிறச்சா வந்து அணைச்சிட்டு போகலாமா, எப்படி அணைக்கணும், ஏது அணைக்கணும்னு பல பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விளக்கு என்னைக்கு தினந்தோறும் அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணணும். நித்தலை ஏற்றிகிட்டே இருங்க. சப்போஸ் எங்கே வெளியே போகிறீங்க, விளக்கு ஏற்று கொஞ்சம் அணைக்கணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த திரியை முட்டை உள்ளே எடுத்து விட்ருங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் பூவால் வச்சு விளக்கு அந்த திரியை அணைப்பாங்க, 2வது ஊதி அணைப்பாங்க, 3வது என்ன பண்ணுவாங்க அப்படி கையிலே வச்சு அணைச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் தவறுகள் நடக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கு கொஞ்சம் வெளியே போகணும், அந்த கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் விளக்கு அணைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னா ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க. தீக்குச்சி எடுத்து அந்த எரிகின்ற அந்த திரியை வந்து உள்ளே இழுத்து விட்ருங்க. உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித துன்பங்களும் இருக்காது, மேற்கொண்டு எந்த வித நமக்கு பயமே இருக்காது. அதான் நண்பர்களே, விளக்கு பற்றி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். வர தை மாதம் வந்து அமாவாசை வருது. இந்த தை மாதம் அமாவாசை வந்து ரொம்ப பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்களாம் வந்து பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் பண்ணுவது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறேன்னா தை அமாவாசை வந்து அப்போ தான் பிப்ரவரி 4ஆம் தேதி வருது. ஸோ அதனால் வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவது ரொம்ப சால சிறந்ததுங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தந்தை இழந்தவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போனவுடைய ஜீவாத்மா வந்து நம்மளுடைய இல்லத்தில் அந்த அமாவாசை திதியில் வந்து மேற்கொண்டு வந்து அவங்க இறந்து போன திதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம இல்லத்தில் வந்து நமக்கு வந்து அருளா செய்ய வருவாங்க. அப்படி அருளா செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து தர்ப்பையும் நீரும் நம்ம ஊற்றி வழிபாடு பண்ணிட்டோம்னா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி நிறைய பேர் தர்ப்பணம் அப்படின்னா யாருக்கு தெரிய மாட்டேது. என்ன தர்ப்பணம், எதுக்கு ஆத்தங்கரை வச்சு பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு பிராமணரை வச்சு பண்ணிட்டு இருக்கான்ட்டு பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேது. ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், தெரிஞ்சவங்க சீர சிறப்பமாக பண்ணுறாங்க. அதனால் அன்பர் பெருமக்களே, இந்த ஆன்மீக அலாசலை நாளை பொழுதில் வந்து தர்ப்பணம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து தந்தை இழந்தவங்க வந்து ஏன் தந்தைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணும், தாத்தா பாட்டிக்கு ஏன் வந்து ஆண்வாரிசு மூலியமாக தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு தர்ப்பணம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக அலசலை தவறாமல் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தர்ப்பணம் வந்து ஆண் தான் கொடுக்கணுமா, பெண் கொடுக்கக்கூடாதா, தர்ப்பணம் எந்த நேரத்தில் கொடுக்கணும், அமாவாசை வழிபாடு எப்படி செய்யணும், குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தை செல்வம் கிடைக்க மாட்டேது, திருமண தடை ஏற்படுது, நீண்ட நாள் ஏதோ குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்ப்பணம் செய்யாமல் இருப்பதனால தான் இதெல்லாம் காரணம். ஏன் இந்த விஷயம் நான் சொல்ல போகிறேன்னா, இப்போ அடியனுக்கு சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தில் குழந்தைகளின்னு வந்தாங்க. ஜாதகம் பார்த்துட்ட பிறகு குழந்தை செலவு அவளுக்கு இருக்குது. ஆனால் வந்து ஏன் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை வந்து இறந்து 10-11 வருஷம் ஆனதுனால அந்த 10-11 வருஷமாக வந்து தர்ப்பணம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் அந்த பித்திர தோஷம் என்ன சொல்லக்கூடிய சாப நிவர்த்தி ஆகணும் அப்படி என்பதுக்காகத்தான் வந்து அந்த தர்ப்பணம் செஞ்சாங்க. இன்னைக்கு திருவுருவனால அவளுக்கு குழந்தை கிடைச்சிருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா தர்ப்பணம் செய்வது வந்து ரொம்ப 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 சால சிறந்தது. அன்பர்களே, நாளை பொழுதில் ஆன்மீக அலசல்ல ஜவக ப்ளஸ்ல சரியாக 7 மணிக்கு நீங்கள் இந்த தர்ப்பணம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தர்ப்பணம் பற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழே எண் போய் கொண்டிருக்கிறது, அந்த எண்ணில் வந்து நீங்கள் விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜவக ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கொடுமுடி என்கிற தளத்தில் வந்து ரொம்ப விசேஷமான தளத்தில் வந்து
தர்ப்பண மன்றங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைந்த விலையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் தர்ப்பண பற்றி மூதாரிகளுக்கு விளக்கம் கேட்டுக்க என்று சொல்லி இந்த ஆன்மீக அலாசலில் இன்னைக்கு பொழுது நம்ம சிந்திச்சுண்டு நாளைக்கு பொழுதில் தர்ப்பண பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.